இந்த இயரிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா வாங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஸ்டோனை வந்து ஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக ஒட்டிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ராப் ஷேப் உள்ள ஸ்டோனை இந்த டைமண்டுக்கு நடுவில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி ரவுண்ட் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு சென்டரில் வந்து மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து நான் வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹேங்கிங் ரெடி ஆகிடும். ஸ்டட்டு மேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்கும் நமக்கு. இந்த ஸ்டோனை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் ரவுண்டாக. இதை ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ஸ்டோனை மேலே வச்சு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு சென்டராக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும். அதுக்கு நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம இயரிங் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி சிம்பிளான ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.